ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மேங்கோ ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். மேங்கோ சீசன் முடிய போது அதுக்குள்ளார மேங்கோவில் என்ன மாதிரியான ஸ்வீட்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ சாப்பிட்றேங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் பாலை காய்ச்சி எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் ஆவின் பால் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் இப்போ காஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்லா பாயில் ஆகணுங்க. இந்த ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் லாங் ப்ராசஸ் இதில். மற்றபடி சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இதில் நடுவில் இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய சதைப்பாங்கான பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். 2 விதமான தேவைகளுக்கு மேங்கோ தேவைப்படுங்க இந்த டிஷ்ஷில். ஒன்று பார்த்திங்கன்னா அதனுடைய உண்ணக்கூடிய பகுதியை தனியாக பிரித்து எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு ப்ராசஸ் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி பீசஸ் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இதை பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக ஸ்லைஸ் போட்டுடலாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கையில் எடுத்துக்கோங்க. ஒரு கையில், இன்னொரு கையில் கத்தி வச்சு அப்படியே ஸ்கொயர் ஷேப் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப் ஆர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய, அதாவது மாங்காய் கொட்டையில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்ல பாயில் ஆகணுங்க. பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக பாலை மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அது பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நான் பார்த்திங்கன்னா மாம்பழத்தினுடைய அந்த சதைப்பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதை ஃபுல்லாக எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் இல்லாமல் வெறும் சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்குங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு மாம்பழத்தில் இருந்த எல்லா சதைப்பகுதியையும் பிரித்து எடுத்துட்டேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளார பாலும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நல்லா பொங்க பச்சை வாசனை இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் சிம்முக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம பிரித்து எடுத்த இந்த மாம்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேணாம். நான் இப்போ காமிக்கிறேன். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த அரைச்ச இந்த மாம்பழத்தை பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் சேர்க்க போகிறோம். சேர்க்குறப்ப சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்த மாம்பழக்கூழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்க மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு மாம்பழம் எடுத்திருந்தேன். 1/2 லிட்டர் பால் காய்ச்சிருந்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ இந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப அந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா பாலில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே திரியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா மேங்கோ கூழ் சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். லைட்டாக ஆற விட்டுக்குங்க. இப்போ நான் ப்ரெட் பீசஸ் எடுத்துக்கிட்டேன். அதனுடைய 4 கார்னரையும் கட் பண்ணிக்கிறேன். அந்த 4 கார்னரையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நான் யூஸ் பண்ணிக்கிற ப்ரெட்டை மற்ற ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பட் அப்படிலாம் கட் பண்ணுறப்ப ப்ரெட்டு வீணாகும். அப்படின்றதுனால கார்னரை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கிங்க. கீழே இதே மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிங்க. இப்போ ப்ரெட் பீசஸ்னுடைய கார்னர் போர்ஷனை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ப்ரெட்டை அடுக்கி வச்சுக்கிங்க. இப்போ இது மேலே நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மேங்கோ கூழ் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த கூழை இதில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி
நீங்கள் நல்லா சேர்த்துக்குங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலருமே சேர்க்கலை. அந்த மேங்கோனுடைய கலரே பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி பால் வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சிக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன், அந்த ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது கூட இனிப்புக்காக கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஹனி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா ஒயிட் சர்க்கரையோ மேலே அப்படியே தூவிக்கலாம் லைட்டாக. இப்போ நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த 2 ப்ரெட் பீசஸுக்கு ஏற்ற மாதிரி ஹனி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஹனி சேர்த்தாச்சு, தேன் வந்து சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நட்ஸஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். 4-5 நட்ஸஸ் சேர்ந்து மொத்தமாக துருவி கூட சேர்த்துக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மாம்பழத்தை குட்டி குட்டி பீசஸாக, அந்த பீசஸை சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே துருவின நட்ஸஸை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற விட்டுட்டு எடுத்து சாப்பிடுங்க.